ஃபர்ஸ்ட் கனடா. கிரிடா வேற மாதிரி இருக்கா. இங்க சத்தியம் வேற மாதிரி. எங்கப்பா கடைசியாவது ஒரு அளவு பாருங்க. ஈஜிப்ட் இப்ப பிரமிட் மாதிரி இருக்கு. ஆமாங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. தாய்லாந்து. வெரிடா இங்க பாரு எப்படி வருது பாரு. வேற லெவல், பக்கா வேற மாதிரி. ரோம். வாவ், ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஓபன் ஆகுது. எங்க அப்பா ஒப்பனை உதைக்க வெரிடா. டர்க்கி ஆரம்பமே மரணமா இருக்க. வெரிடா வேற மாதிரி செமையா இருக்கு. எனக்கு இதுல ரொம்பவே பிடிச்சது டர்க்கி தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா பண்றாங்க கைஸ்? யூடியூப்ல 50K ரீச் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதனால எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ ஏடா முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு கைஸ். கமெண்ட் கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பில்லியட்ஸ் இதான் வந்துட்டு காக்ரோச்சோட ட்ராப் பாமா பாருங்க. ஐயோ இங்க பேரு, ஐயோ பேரு, என்னடா தண்ணி எல்லாம் அடிக்கிறீங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, செருப்பை கழட்டியாச்சு. கழட்டின செருப்பை எடுத்து ஓரமாக வச்சாச்சு. வீட்டு உள்ள வந்தாச்சு. இந்த கறியை சமைச்சு வை. கோவமாக இருப்போம், அப்போ தான் குடிச்சோன்னு கண்டுபிடிக்க மாட்டா. மூஞ்சா கழுவியாச்சு. டவுலெல்லாம் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கீங்க. வீட்டில் யாருக்குமே பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். கோவமாக இருக்கும்னு காட்டிட்டோம். அப்படியே ரூமில் போயிட வேண்டியதான். அப்பாடா, குடிச்சதை கண்டுபிடிக்கல. குடிச்சிருக்கியா? எப்படிமா கண்டுபிடிச்ச? ஃபிளாஷ்பேக். வீட்டுக்கு தெளிவா வந்தாச்சு. செருப்பு ஓரமா வச்சாச்சு. இதுல கறி செஞ்சு வை. ஐயோ கண்ணதாசங்கார கூடி 2018ல கப்பலா டிக்டாக் வீடியோ பண்றவங்க இப்படிதான் இருப்பாங்களா? மணி இப்ப நீ பவ்யா கூட லூஸ் பண்ண நடந்து வந்துட்டே இருக்கடா. டக்குனு ஒருத்தவங்க வச்சிடறான். நீ பவ்யா பார்க்காத போது அப்படி நீ முறைக்கிற, பாக்குறப்ப லூஸ் மாதிரி பண்ற. நீ சாமி கும்பிடுற, அவ உன்னை கும்பிடுறா. நீ நின்றுட்டே இருக்கப்போ ஒருத்தன் ஒன்னு சொல்றான். அப்ப பவ்யா வந்துட்டு அவன் பார்த்துட்டு உனக்கு கேட்கறா. திருப்பி நீ எழுந்து உன் எடுத்து அவனுக்கு கேட்கற. திருப்பி அவ எடுத்து உனக்கு கேட்கறா. இது எப்படா முடியும்? எண்டே இல்லையா? இது கெண்டே இல்ல. குடிச்சிட்டு கிடக்காருப்பா பெரியப்பா. ஏன்பா? சோ இனி இந்த 500 ரூபாய்க்கும் குடிப்பாரு. தி நெக்ஸ்ட் டே வண்டி நிறுத்து. இவரு அண்ணனுக்கு மேல இவ்வளவு பாசமா? போட்டு ஏற்கனவே சிக்கு, இதுல இன்னொரு 500 ரூபா. தி நெக்ஸ்ட் டே இன்னைக்கு நமக்கு ராசி சூப்பர். ஜெனிஷே, ஆப்பா பெரியப்பா எங்கேயாவது குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பான். இன்னும் இந்த பைசாயை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துரு. அப்பா நீங்களே எப்போ ரூபா கொடுக்குறிய? அவரும் டெய்லி குடிச்சிட்டு வராரு. அவரு குடும்பமும் கிடையாது, குட்டியும் கிடையாது. சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லப்பா? சாப்பிட வாங்கி கொடுத்தா என்னைக்கு சாவான்? எனக்கு இன்சூரன்ஸ் ரூபா என்ன கிடைக்கும்? லேய் அப்பன மூணு என்ன கொல்லையில பாக்குறிய? கதவு போட்டா இல்லையா பேத்த நாய். ஐயோ இந்த ஆளியே வராரு. அப்பா நான் வாராருல ஒருத்தர், இவர் தான் எனக்கு கணக்கு வாத்தியம். நான் சொன்னேன் எனக்கு நிறைய மார்க் போடும், நான் உமக்கு ஃப்ரீயா எங்க கடையில சாதனம் தரேன்னு சொன்னேன். சவத்த அவர் வந்துட்டாருப்பா. நீங்க வந்து பையன் சமாளிச்சு விட்டுருங்க, நான் அப்படியே ஒளிஞ்சிருக்கேன். சரியா? அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். மத்த அந்த வாஷிங் மிஷின்ல ஊத்த லிக்விட் ஒன்று தாங்க. எவ்வளவு? 170 ரூபா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. போய் என்னத்தை தேடு, இதுல படம் போய். சே, உங்க மோனுக்கு எனக்கு ஒரு டீலிங் உண்டு. சரி போட்டு. சார் நீங்களா? நான் கவனிக்கவே இல்ல. கீழே சாதனத்தை அடிக்கிட்டு இருந்தேன். ரூபா போட்டியலா? ஏன் சார்? சரி அடுத்த வரும்போதெல்லாம் ரூபா போடக்கூடாது சரியா? ஐயா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சும்மா சவுண்டு தான் போட்டு பார்த்தேன். அடப்பேத்த நாய. டேய் எதுக்குடா சிரிச்சுக்கினே இருக்க?
ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா, ஒரு கிஸ் கூட. கிசாலே சுத்தி நிக்கிற அப்படின்னா தான்டா போடுற. ஒழுங்கு காமிக்கலாம் ஏங்க அவன் பாத்தியா? ஏதோ சொல்ல வராங்க. அவன் வாயில இருக்க கண்டத்தை துப்பிட்டு பேச சொல்றீ. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் தன் பிள்ளை தன்னை போலவே இருக்கும். என் முதல் நாயகன் நீ. அபாவாகுது, ஒரு பீடி கூட. எனக்குங்க முடிச்சிருங்க. டாடி இன்னுமாடி அழுதுனுக்குறான். ஆமா. டா அப்பா உனக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வந்திருக்கா, சாப்பிடு. கிட்ட வா. என்னதான் அப்பா அம்மா நம்மள திட்டினாலும் சாப்பாட்டு விஷயத்துல குறைய வைக்க மாட்டாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு போய் அந்த இடத்துல அம்மாவா அப்பாவான்னு ஒரு போல் இருக்கும். அதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரெட் ஹார்ட் ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்சிடென்ட் கண்டிப்பா உங்களுக்கும் நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கு. தமிழ் சீரியல் பி லைக். என்ன இப்ப பொண்ணு பார்க்க வராங்க. நாங்க டாப் 10 பணக்காரங்கள ஒருத்தவங்க. நாங்க எந்த அளவுக்கு பணக்காரங்கன்னா, ஏய் கோமதி, சொல்லுங்க முதலாளி அம்மா. அங்க இருக்க நகத்தை எடுத்து குப்பை தொட்டியில போடு. ஓகேம்மா. என் பேரு கோமதி. இவங்க வீட்டு வேலைக்காரினா. எந்த அளவுக்கு வேலைக்காரினா, இவங்க கக்கூஸ் போயிட்டு வந்தா தண்ணி கூட ஊத்த மாட்டாங்க, நான் தான் ஊத்தணும். நான் பணக்காரி. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ஹஸ்பண்டும் பணக்காரனா தான் இருக்கணும். அவர்தான். என் பேர் கோவிந்தசாமி. டாப் 10 பணக்காரங்கள நானும் ஒருத்தன். ஆனா எனக்கு பண திமிரே இல்ல. எந்த அளவுக்குனா, அப்பாடா 7 ஓட்டை இருந்துச்சு, 7 ஓட்டையும் தச்சுட்டேன். இந்த ஓட்டையெல்லாம் தச்சுட்டு எங்க போட்டுன்னு போக போறதானே கேக்குறீங்க? எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு ஜெட்டியா பார்த்துட்டு ஓட்டை ஜெட்டி கலாச்சிட கூடாதுல. இல்லடா பொண்ணு சட்டியை பார்த்துருக்குடே. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கோமதி, ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி. உனக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்? தோப்பாரு ஸ்ரீமதி. எனக்கு பிடிச்சது கோமதி. தள்ளி போ. அவளை எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன். பொம்பளை பார்க்க வந்தவனும் பொம்பளைங்களும் திங்கள் முதல் வெள்ளி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் எங்க டிவியில். வேற லெவல் சத்தியமா. வண்டி தண்டி கிண்டி குன்றத்தூர் தயிர் கயிறு வயிறு மயிலு வாத்து மாத்து காத்து சூத்திரம். இல்லடா இது இப்படி பட்டிருக்கீங்க. வேற வேற நோட்டா இருக்கு, எப்படி ஒட்டியது? 23 வயதில் கோடீஸ்வரனான இளைஞன். ஐயோ, தொடங்கிட்டாரா? தந்தைக்கு BMW கார் பரிசளித்து மகிழ்ச்சி. உண்மையாதான் வாசிக்காரா? இங்க ஒண்ணு இருந்து கிழிஞ்ச நோட்டா ஒட்டிட்டு இருக்கு. ஏய் ஆயா, என்னத்தை தேடியா? இதுல கீழே ஒரு சாவி கிடந்தது, அதுதான் பாக்கேன். எந்த சாவி? அப்படி கேளுங்க. நீங்க 23 வயசுல இருக்கும்போது நம்ம தாத்தாக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தீங்களாப்பா, அதுக்கு சாவியை தான் தேடியும் சவத்தை காணலையே. இந்த பொங்கல் பரிசு வாங்க போன பையலையும் காணலையே. A few moments later. அப்பா, பொங்கல் பரிசா நான் உங்களுக்கு வந்து தங்கத்துல செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. போல வீட்டுக்குள்ள. தங்கத்துக்கு விலை தெரியுமாப்பா? இந்த நேரத்துல உங்களுக்கு பாருங்க, அழகா செயின் வாங்கிட்டு வந்தா இப்படி திட்டுறிய. வீட்டுக்குள்ள போல அடிச்சு கொன்னு போடுவேன். இந்த டிசைன் அப்பா பிடிக்கலையோ? நல்லா தானே இருக்கு. கரும்பெல்லாம் எங்க கொண்டு போட்டானோ? என்னது கரும்பா? உள்ள போல பேத்தனாய.